எல்லாருக்கும் வணக்கம். ஆ என்னோட பேர் அருண்குமார். நான் இத எதுக்கு பதிவு பண்ண விரும்புறேன் அப்டின்னா, அதாவது எதுக்கு இந்த மாரி உங்கள் முன்னாடி வீடியோல வந்து பேசணும்னு நெனைக்கிறேன்னா, எனக்கு வந்து 37 வயசு ஆகுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இளைஞர்களா சரி, யங்ஸ் வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஆ ஒரு நடுத்தர ஒரு மிடில் கிளாஸ் ஓடிட்டு இருக்கலாம். ஒரு 30 டூ 40 அந்த ஏஜ்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைன்னா எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலேயே அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏது? என்னங்கிறது ஒரு சரியான விளக்கம் இல்லாம, அதாவது கிளாரிட்டி இல்லாம, ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அதிகம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, கடுமையா உழைப்பான். ஆனா, உழைச்சதுக்கு ஏற்ற ஊதியம் இல்ல. அதனால நம்மளால வந்து இந்த சொசைட்டில சர்வே பண்ண முடியல. அப்படிங்கிற ஒரு மனநிலையில ரொம்ப ஒரு மாரி டிப்ரஷன் சொல்லுவாங்க. டிப்ரஷன் குழப்பத்திலேயே இருப்பான். அவன் எப்படி அவனுடைய ஹாப்பினஸ் என்ன? எது அவனுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதே அவனுக்கு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்க அன்பா இருக்காங்களா? இல்ல நம்மளுக்கு நம்ம மேல பொறாமைப்படுறாங்களா? இல்ல உண்மையிலேயே நமக்கு உதவி பண்ண நினைக்கிறாங்களா? இல்ல துரோகம் பண்ண நினைக்கிறாங்களா? இதெல்லாம் இந்த சந்தேகத்திலேயே அவன் வந்து வாழ்க்கைய வந்து நெறைய ஒரு குழப்பத்திலேயே கொண்டு போயிடுறான். ஸோ இது எல்லாமே இந்த மனநிலையெல்லாம் தவிர்த்துட்டு, அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒருத்தனுக்கு கடுமையா உழைக்கணும். உழைச்சு அதுல வர ஒரு மணி வரும் இல்லையா? அத வந்து எப்படி யுட்டிலைஸ் பண்ணணும் எப்படிங்கிறது அத யோசிங்க. உங்களுடைய ஃபேமிலிய மட்டும் ரொம்ப இன்டெப்த்தா யோசிங்க. ஃபேமிலில என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, உங்க ஃபேமிலில இருக்கிற அம்மா, அப்பா, தம்பி, தங்க, சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் பேசுங்க. ஸோ இதுதான் நமக்கு பிரச்சனை இருக்கு. இத சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாங்கிறத ஃபார்வர்ட்ல நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாரி நெறைய பண்ணும்போது, உங்களுக்கு உங்க ஃபேமிலி தான் சந்தோஷம். எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா உங்க ஃபேமிலி தான் சந்தோஷம் இல்லையா? தன் பையன் இந்த மாரி அச்சீவ் பண்ணா சந்தோஷமா இருக்கும். அம்மா ஹெல்த்தியா இருந்தா சந்தோஷமா இருக்கும். அப்பா வந்து ஹெல்த்தியா இருந்தா சந்தோஷமா இருக்கும். இல்ல அப்பாவுக்கு இத வாங்கி குடுத்தா புடிக்கும். சந்தோஷப்படுவாரு. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? சோ, இதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபேமிலிங்கிறது அத்தை, மாமா இருக்கலாம். அவங்களும் உட்கார்ந்து பேசலாம். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற கேரக்டரா இருந்தாங்கன்னா, அவங்க கூடயே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் உங்க கூட உங்க பிளட் ரிலேஷன்ல இருக்கவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. அத நோக்கி ஃபார்வர்ட்ல போங்க. சோ, நீங்க வேற எந்த குரூப்புக்கும் வேண்டாம். நன்றி. ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.